இங்க பாருங்க, உங்களை இங்க யார் ராகவும் கூட வாழ வேண்டாம்லாம் சொல்லல. ஆனா இன்னைக்கு எங்க அண்ணியோட நினைவு நான் மொத்த பேர் அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நீங்க போய் தப்பா இருக்குங்க. நீங்க வாழுங்க, உங்க வாழ்க்கைக்கு நாங்க யாரும் குறுக்க வர மாட்டோம். ஆனா அதுக்குன்னு கொஞ்சம் நேரங்காலம் இருக்கு. சரி கொழுந்தனாரே, தெரியாம தான் கேக்குறேன். கண்மணி அண்ணினா அப்ப நான் யாரு கொழுந்தனாரே? சும்மா எல்லாத்துக்குமே கண்மணி அண்ணி கண்மணி அண்ணின்னு அப்படியே உருகுறீங்க. ஏன் நிலைமை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? புஷ்பா போதும், அவ்வளவுதான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. தயவு செஞ்சு இதெல்லாம் கலைச்சிரு. ராகவ் மாமா வந்தா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. முடியாது வீரா. என் புருஷன் கூட நான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு நான் யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? உங்ககிட்ட எல்லாம் இத பத்தி பேசுறதே வேஸ்ட். இது என் வீடு, என்னோட ரூம். என் புருஷன் கூட என் இஷ்டப்படி இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. பிடிச்சிருந்தா வீட்டுல இருங்க, பிடிக்கலையா ஏதாவது ஒரு லாட்ஜ் சத்திரம் அந்த மாதிரி எங்கேயாவது போய் தூங்கி எந்திரிச்சு வாங்க. என்ன நீ இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணா என் மேல உரிமை கொண்டாடினா நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேனா? நான் என் கண்மணி கூட மட்டும்தான் இருப்பேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என்ன மாமா, இதுக்கப்புறம் நீங்க எப்படி கண்மணியோட இருக்க முடியும்? நீங்களும் அவள மாதிரி சேர்த்து மேல போக போறீங்களா என்ன? வார்த்தை வார்த்தை ஒரு குடும்பத்துல வாழ்றோன்ற நினைப்பு கொஞ்சமாச்சும் உங்ககிட்ட இருக்கா? குடும்பத்துக்கு மூத்த மருமகன் சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு மருமகள்னா 4 நல்லது கெட்டது அறிஞ்சு இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பக்குவமா நடந்துக்கணும். மாமா, நீங்க பெரியவங்க, என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்போ நீங்களும் செத்தவளுக்காக பேசுறீங்களே. ஏய் வாய் மூடி. விட்டா பேசிட்டே போற. உன்னெல்லாம் மாமா மாமா நில்லுங்க மாமா. ஏய் யோ நில்லையா? ஏய் அவன் எங்கடா போறான்? எங்கப்பா போவான்? அண்ணி கல்லறைக்கு தான் போவான். வந்துருவான்.